வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரை இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், நெதர்லாந்து, பெல்ஜியத்தில் வீசும் கடும் வெப்ப அலையால் 3700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தோழமை கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து இந்தியாவிற்கு எதிரான T20 போட்டிகளில் தங்களின் அதிகபட்ச வெற்றிகரமான ரன் சேசிங்கை பதிவு செய்தது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வி தொடர முடியாத மாணவர்களுக்காக மயிலாடுதுறையில் ஜூலை 9ஆம் தேதியன்று சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முப்படைகளின் திறனை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் 52,000 கோடியில் ஆயுதங்கள் கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. குறைந்த செலவில் விமான பயணம் செய்ய விரும்புபவர்களுக்காக இண்டிகோ லைட் என்ற புதிய கட்டண முறையை இண்டிகோ நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னையில் TNPSC தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் இன்று முதல் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு இன்று நடைபெற உள்ளது. சென்னை நெல்லை இடையே சிறப்பு ரயில் இன்று முதல் முன்பதிவு தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பணிகளை ஆய்வு செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளை முன்னேற்றும் சீரிய பயணத்தில் அரசு பள்ளிகளில் தூதுவர்களாக செயல்பட முன்னாள் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தில் மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டம் நிறுத்தப்படாது என்று உணவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோவில்களில் நடைபெறும் குற்றங்கள் குறித்து இமெயிலில் புகார் அளிக்கலாம் என்று அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். நெல்லை, சென்னை, எழும்பூர் இடையே வாராந்திர அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த வாரம் நியூசிலாந்திற்கு தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் பேச்சுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது. தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தாயுமானவர் திட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்டத்தில் வருகின்ற ஜூலை 4 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணியில் வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி முதல் பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் நின்று செல்லாது என்று நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவையில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 2,39,000 மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். வருகின்ற ஜூலை 20ஆம் தேதிக்குள் நீட் மறுதேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 1,09,600 ரூபாயாகவும் 1 கிராம் 13,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜூலை 22ஆம் தேதி வரை ஆய்வுக் கூட்டங்களை நடத்த உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வழங்கப்படும் BSc, B.Pharm, PBD, டிப்ளமோ உள்ளிட்ட படிப்புகளுக்கான கல்விக் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஜூலை 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பருவமழை காரணமாக டெல்லிக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் மும்பைக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்க கடலோரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஈரோடு, நாமக்கல், திருப்பூரில் 1,00,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகளில் ரயான் உற்பத்தி நடைபெறுகிறது.
இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 72 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக RBI தகவல் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான முதுநிலை நீட் தேர்வு ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஆன்லைன் முறையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபியை சேர்ந்த IHC நிறுவனத்துடன் இணைந்து ஒடிசாவில் 1,10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய அலுமினிய ஆலையை அமைக்க உள்ளதாக அதானி குழுமம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது குறித்த மிக முக்கியமான வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய கையேட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக வேஷ்டி சேலை திட்டத்திற்கு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகின்ற 10ஆம் தேதி கரூர் செல்ல இருப்பதாக அமைச்சர் ஆனந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் GST வசூல் 14% அதிகரித்து 1,95,000 கோடியாக உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் விளம்பரங்களில் விதிமீறல் இருந்தால் 50,000 முதல் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் C. விஜயபாஸ்கர் மற்றும் MR. விஜயபாஸ்கர் ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் We the Leaders அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற உள்ளது என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தம் தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் புகார் அளிக்கலாம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகப்பெருமான் சுவாமி கோவிலில் 17 நாட்களில் மொத்தம் 2,96 லட்சம் ரூபாய் காணிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு ஜூலை 13ஆம் தேதி தொடங்குவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் அறிவித்துள்ளார். ஜூலை 2026இல் அயோத்தி, காசி மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய புண்ணிய தலங்களை இணைக்கும் 2 புதிய பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில்களை IRCTC அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி அவர்கள் மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி 4 நாள் நடைப்பயணத்தை தொடங்கினார். ரஷ்யாவின் இராணுவ தொழில்துறை கூட்டமைப்பிற்கு ஆதரவளித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 4 இந்திய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை அமெரிக்கா நீக்கியுள்ளது. மின்சாரம் இன்றி சூரிய ஒளியால் கடல் நீரை குடிநீராக்கும் புதிய தொழில்நுட்பத்தை சீன விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்ற பெயர் மாற்றம் மசோதாவின் 10 அம்சங்களுக்கு கேரள சட்டப்பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.